இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிருபை அப்படின்னு சொன்னால் ஒரு விளங்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை, ஏதோ ஒன்று பலவீனமான ஒருத்தனுக்கு அவனுக்கு அதிகமாக ஏதோ ஒன்று செய்கிறாருன்னு சொல்லி அதை சரியாக விலைக்கு கொடுக்காமல் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த கிருபை என்பது இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றத்தக்கதாக, அதற்கு பலனில்லாமல் இருக்கிற இந்த மனுஷனாக இருக்கிற நம்ம பலப்படுத்துகிறது தான் அந்த கிருபை. அவங்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பலத்தை கொடுக்குறார். அதிலும் குறிப்பாக குமாரனே வந்து அந்த கிருபையை கொடுக்குறாரு, உருவாக்குறார். இயேசு கிறிஸ்துவினால் கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே உருவாக்கப்படுகிறது. அதான் உண்மை. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்களேயானால் 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை, அவருடைய கிருபை, கிருபை உனக்கு போதும் சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே நல்லா கவனிங்க, என் பலன் பூரணமாய் விளங்கும். இயேசு கிறிஸ்து எந்த பலத்தில் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே பலத்தை நமக்கு கொடுக்குறாரு. அவர் எந்த கிருபையில் அவர் வளர்ந்தாரோ, எந்த கிருபையினாலே அவர் தாங்கி அவர் தப்பு வைத்து கொள்ளப்பட்டாரோ, எந்த கிருபையை கொண்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தாரோ அதை நமக்கு தாராரியா. புரிந்துக்கோங்க. இன்னும் சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், வெளிப்படும். சும்மா கையில் கொடுக்கறதில்ல, அது உள்ளே வந்து கிரியை செய்து அதை உன்னை பூரணமாக்கி அந்த கிருபை தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை, அதான் அவருடைய வல்லமை. அந்த கிருபையை நமக்குள்ளே கொண்டாந்து கொடுக்கறது தான் வல்லமை. அந்த வல்லமை என்மேல் தங்குபடி, என் மேலே வந்து தங்கி இருக்கணும், என்மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனத்தில் இருக்கேனேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்போது அவருடைய பலன் வந்து என் மேலே தங்குகிற குறித்து மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறாரு பவுல் அப்போஸ்தலன். சங்கீதம் 8:2 வாசிப்பீர்களே, ஆனால் பகைஞரையும் பழிகாரனையும் அடக்கி போட, பிசாசு உலகத்தின் அதிபதி, அவனை அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம். உலகத்தில் இன்னும் நிறையா சத்துருக்கள் இருக்குது. பாவ சரீரம், உலகம், இங்கே உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள், இன்னும் அவனவனுடைய வீட்டாரே சத்துருக்களாக இருக்காங்க. வீட்டார்னு சொல்லி நிறையா காரியங்களை நான் உங்களுக்கு இப்போ கடந்த எபிசோட்ல எல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அந்த சத்துருக்களின் நிமித்தமும் குழந்தைகள், பாலகர்கள், பா யாரை பலப்படுத்துகிறான்னு பாருங்கள். யாருக்கு கிருபை கொடுக்காரு? குழந்தை, பாலகர். யார் இந்த குழந்தை, யார் இந்த பாலகர்? ஒருவன் மறுபடி பிறந்தால் தேவனுடைய குழந்தை, ஒருவன் மறுபடி பிறந்தால் தேவனுடைய பாலகனாக மாறிடுறான், பிள்ளையாக மாறிடுறான். அவர்களுக்கு தான் கிருபை. உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் கிடையாது. அவங்களுக்கு இரக்கம் உண்டு. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறானோ அவன் மேல் நான் கிருபையாக செய்வேன், இறங்குவேன்னு சொல்ல, இறக்கப்படுவதிலும் கிருபையும் அப்படி விளங்கும். இன்னும் சொல்கிறார், அவருடைய வாயினால் பலன் உண்டு பண்ணினேர். இந்த பாலகர் யாரை கேட்குறாங்களோ மறுபடி பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்கள், பாலகர்களாய் மாறி இருக்கிறவங்க, தேவ வசன வார்த்தைகளை வாஞ்சித்து கதறுகிற அந்த பிள்ளைகள் வாயினால் ஐயா உம்முடைய கிருபையை தாரம்னு அவங்க கேட்டால் அவங்களுக்கு கொடுக்காரு. இன்னும் மத்தேயு 11:25 பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே என்னை இந்த பூமிக்கு அனுப்பினவரே, அப்பா பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. இந்த கிருபையில் என்ன, அதை எப்படி வந்து நம்மளை பூரணப்படுத்துது, எப்படி நமக்குள்ளே அந்த வல்லமை வழங்குது, எப்படி நம்மளை வெளிப்படுத்தி சகலத்தை ஜெயிக்க வைக்குது என்பதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தின. நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடி பிறந்த பாலகர். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த ராஜ்யத்தை பார்க்க மாட்டான்.
அதான் அந்த ராஜ்யத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொடுக்கப்படுகிற கிறிஸ்துவின் ராஜ்யம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த அனுபவம் தான் இந்த கிருபை உள்ளே கொடுத்து அவனை தாங்குது, வழி நடத்துது. பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 Corinthians 1:27 ஞானிகளை உலகத்தில் வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகள் இந்த வேத வசன வார்த்தைகளை எல்லாம் தேடி இதெல்லாம் ஜீவன் உண்டு, இதால் நான் கர்த்தரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வேன், பலனடைவேன், இந்த பகைவனையும் பழிகாரனையும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் இவங்களை உலகம் பகைக்கும், உலகம் பைத்தியக்காரர்கள் என்ற எண்ணம். அப்படிப்பட்ட நம்மைத்தான் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகள், இதை நீதியை நடத்த முடியல, பரிசுத்தத்தில் நடக்க முடியல அப்படின்னு இருக்கிற ஒரு சமாரிய பெண்ணப்பா, ஒரு சக்கையூ, ஹலோ, எல்லாராலையும் கல்லெறியும்படி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விபச்சார பெண்ணு, தேவன் அவளை பார்த்து சொன்னார், நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, போ, இனி பாவம் செய்யாத, என் கிருபையை உனக்கு தருவேன், போ. பார்த்தீங்களா, இதுதான் நீ எல்லாம் பார்க்குறீங்க. அவர் தெரிந்து கொண்டார், பலவீனமானவையிலே உலகத்தில் அவர் தெரிந்து கொண்டார். அதான் நாம் அப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவளாக இருந்தாலும் நம்ம கிருபையினால் தாங்குகிறார். 84 சங்கீதம் 5 வசனத்தில் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவரும் பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், கிருபையிலே பலன் கொள்ளுதல், அதான் உண்மை. அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்தில் பூர்ணமாய் விளங்குது. அதிலே 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கி, இவங்க தான் ஊடுருவ நடந்து பாவ சரீரத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கு, எங்கே பார்த்தாலும் பாவம், அக்கிரமம், மீறுதல், இருள், மரணம், இதுக்குள்ளே இருந்து பாவ சரீரத்தில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்புக்கும் இது பயப்பட மாட்டாங்க. உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், பரிசுத்த ஆவியினால் நீரூற்றாய் மாற்றுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்போம், உள்ள முன்மாறி பின்மாறி எல்லாம் ஆவியானவர் உள்ள ஊற்றி, அதான் கிருபை. இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்படுது பரிசுத்த ஆவியை கொண்டு. இன்னும் பார்க்குறீங்க, அதில் 7 வசனத்தில் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இஸ்ரவேலுக்கு இந்த கிருபை கிடைக்குது. அவன் சியோனுக்குள்ளே கடந்து வருகிறான். கடந்த எபிசோடில் இதை குறித்து செய்தி கொடுத்துருக்கிறேன். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஐயா நீதியில் நடக்க முடியலேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறான், சியோனை தேடி வாரான், எருசலேமை தேடி வாரான், அதை உள்ளே அனுபவிக்கிறதுக்கு போக முடிகிறதுக்கு தூரமாக தெரியுது. இருந்தாலும் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இதெல்லாம் கிருபைதான் ஐயா. கிருபையை கொண்டு தான் அவனுக்கு பலன் கொடுக்காரு, சத்துவத்தையும் பெருக பண்ணுறார். இன்னும் அவருடைய பலன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த பலனும் சத்துவமும். அடுத்த வசனத்தில் உலகத்தில் இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் எடறி விழுவார்கள். இவங்க அப்படி வரமாட்டாங்க, பலன் அடைஞ்சிருப்பாங்க. ஏசாயா 40:31 பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைஞ்சிருவாங்க. சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பலன் கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறாரு. ஏன்னா இவன் சியோனை தேடி போகிறான், பரம எருசலேமை உலகத்தில் தேடுறான், தன் சரீரத்தை சியோனாகவும் எருசலேமாகவும் மாற்றிக்கொள்ள தேடுறான். அப்படி வைராக்கியத்தோடு அதை மாற்றி கொடுக்க கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்பும்படி வைராக்கியமாக இருக்கிறாரே, அதத்தில் ஒப்பு கொடுக்குறவனுக்கு தான் இந்த கிருபை பூரணமாய் விளங்குது. சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஐயோ இன்னும் நாளாகிக்கிட்டு இருக்கே, இன்னும் நான் அதை பார்க்கலையே, சியோனில் வரலையே, பரம எருசலேமில் அந்த அனுபவத்தை நான் அனுபவிக்க முடியலையே, ஐயா எனக்கு அதை வெளிப்படுத்தி தாரோம். ஏசாயா 32:15 கடைசி வரையில் உள்ள 3-4 வசனம் வாய்த்து பாருங்கள், தெரியும். இதை நான் எப்படியாவது அடையணுமே நீங்கள் தேடுற ஒரு மனுஷனாக இருக்கும்போது தான் நீ கோபங்கள் இல்லாத நாளாகுதே, காலங்கள் கிடக்குதேன்னு சொல்லி ஒன்று செய்யுங்க.
நீங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு இருங்க. ஐயா அப்பான்னு சொல்லி தேவனோடு பேசுங்க. இன்னும் சொல்கிறாரு 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உன் சரீரத்துக்குள்ளே அதான் பூமி, அதன் கடைமுனை மட்டும். இந்த பூமியில் உலகத்தில் எந்த யுத்தம் நின்றுருக்கு? எங்கே பார்த்தாலும் சண்டைக்காடி யுத்தங்களை ஓய பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஹலோ, ரஷ்யா சண்டையில் நின்றுட்டுருக்கு. இஸ்ரேல் தேசம் முழுவதும் அங்கே யுத்தக்காடாக கிடக்குது. என்னப்பா என்ன நடக்குது? அப்போ யுத்தங்களை ஓய பண்ணுகிறாருன்னா உனக்குள்ள உன் சரீரத்தில் இருக்கிற யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுகிறார். சமாதானம் உண்டாயிருது. அதுதான் கிருபை. ஏப்பா இதுதான் போதிக்கப்படணும், ஜனங்களை அறியணும், தெரியணும். 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து உள்ள சத்ரு கொண்டு வந்த வில்லு, நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஈட்டியை முறிக்கிறார். அவன் கொண்டு வருகிற எதிராய் கொண்டு வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அதெல்லாம் உள்ளே நடக்குதுப்பா. ஹலோ, இது ஒரு தீர்க்கதரிசி காமிச்சா நமக்கு எதிராக நிறையா ரதங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கே, ஐயோ நம்ம சுற்றி ஒன்றும் இல்லையேன்னு கேட்கும்போது தான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு அவருக்கு கண்ணை திறந்து விடுறாரு. அவன் சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் நிற்கிறத அவன் பார்த்தான். இன்றைக்கு கண்ணை கர்த்தர் திறப்பார். 46:11 பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனையில் கர்த்தர், யுத்த வீரர்களுக்கு கர்த்தராக இருக்கார். இந்த கிருபையை அதிகமாக ருசி பார்த்தவங்க தான் சேனைகளின் கர்த்தரை சரியாக ருசி பார்க்க முடியும். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். யாக்கோபுக்கு அடைக்கலமானாரே, நீ என்னவா இருக்கிற? இஸ்ரவேலாக மாறிட்டியா? இன்னும் இஸ்ரவேல்லையும் அவர் சல்லடை போடுதார். அதில் மீதியாக இருக்கிற ஜனமாக இருந்தால் சியோனில் வருவான். சியோனிலும் மீதியாக இருந்து பரம எருசலேமுக்குள்ளே வாரவன் தான் பரிசுத்தன் என்று அழைக்கப்படுகிறான். ஹலோ, அவன் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் எழுதப்படுது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கப்பா. கடைசி காலம் ஆயிடுச்சே, போதிக்க மாட்டேங்கல. கேளுங்க இதை. ஏசாயா 29:17, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். பார்த்தீங்களா, பணாந்தரமாக கிடந்த பாவ சரீரத்தை லீபனோனாய் போல செழிப்புள்ளதாய் மாத்திரமல்ல, இன்னும் வயல்வெளியாக மாற்றுறாராம். செழிப்பான வயல்வெளி. பழைய காலத்தில் இருந்த தெளிந்த இந்த மாயையான உலகத்தில் வயல்வெளி செழிப்பாய் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பார்க்குறீங்க லோத்து, அந்த வெளியே காணப்படுகிற சோதம் குமாரா செழிப்பாக தெரிஞ்சுது. அதான் உலகம். இதெல்லாம் இப்போ நமக்கு செழிப்பாக தெரியாது, காடாக எண்ணப்படும். ஏசாயா 29:18, அக்காலத்திலே செவிடர் புஸ்தகங்களின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் திறந்திருக்கும், இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் கிருபையினால் கிடைக்கிற காரியம். அதிலே 19ஆம் வசனத்தில், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இவங்க பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைவாங்க. இஸ்ரவேலுக்குள்ளே வந்துடுறான். இஸ்ரவேலின் பரிசுத்தர்னு அங்கே அவருக்கு பேர் சுட்டப்படுது. இன்னும் சொல்கிறாரு அதிலேயே 20ஆம் வசனத்தில், கொடியவன் அற்று போவான். உள்ள கொடியவன் இருக்க மாட்டான், சத்துரு இருக்க மாட்டான். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாட்களிலும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி உம்முடைய பலனை, உம்முடைய கிருபை இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு கொண்டு வந்து இந்த பூமியில் கொடுத்திருக்கிறீராப்பா. இந்த உலகத்திலே நீர் ஒரு புதிய மனுஷனாய், புது சிருஷ்டியாய், தேவனுக்குள் புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் நீர் இந்த பூமியில் வாழ்ந்து அந்த கிருபையிலும் தகப்பனை சத்தியத்திலும் பூரணப்பட்டவராய் வாழ்ந்தீரப்பா. நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்களுக்குள்ளாய் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த கிருபை சத்தியத்தையும் அதிகமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடு. கெட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். கர்த்தரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாத, கலங்காத, திகையாத, அந்த கிருபையை ருசிப்பார்.
ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.